ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிலாஸ் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கேரட் புதினா சட்னி எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து 4 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு ஒரு பெரிய துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 15 பல் பூண்டை தோலை உரித்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 7 காஞ்ச மிளகாவை எடுத்து வச்சுருக்கேன், இதில் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு ஒரு கைப்பிடி புதினாவை கிள்ளி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை போட்டுக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு 4 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் போட்டுக்கலாம். போட்ட பிறகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக 2 கேரட்டை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்மில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வெதங்கட்டோன்னு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், கேரட்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கலந்த பிறகு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்ட பிறகு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி. அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சாரிங்க, இந்த கிளிப்பை டெலீட் ஆகிடுச்சு, அதனால் ஆயில் ஊற்றுறத காட்டல. இப்போ 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். ரெண்டுமே நல்லா பொரிஞ்ச பிறகு 3 காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கரண்டியை வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்ச பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம் ஒரு பக்கம். இப்போ நம்ம தாளிச்சதை இதில் கொட்டிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கேரட் புதினா சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷன். அதனால் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாடா.